விடாமுயற்சி படம் பார்த்தாச்சு. ஸோ இந்த விடாமுயற்சி படம் அஜித்தினுடைய விடாமுயற்சியா இல்லை மகிழ் திருமேனியின் விடாமுயற்சியா அப்படின்னு கேட்டால் மகிழோட விடாமுயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 2 வருஷம் ஆச்சு ஏகேவை ஸ்க்ரீனில் பார்த்து. அவ்வளவு ஒரு ஹைப்போட வந்து ரசிகர்கள் இன்னைக்கு தேட்டருக்கு வந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த அஜித்தா இருக்காரா அப்படின்னா இல்லை. அது வந்து மகிழ் திருமேனுடைய ஒரு ஹீரோவாக தான் வந்திருக்காரு அஜித்குமார். ஸோ விடாமுயற்சி படம் ரிசல்ட்டை எப்படி இருக்கு, விமர்சனம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல படத்தினுடைய ஒன்லைன் கதை அப்படின்னாக்க, அஜர்பைஜானில் இருக்கிற ஒரு கப்புள் அஜித் அண்ட் த்ரிஷா. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க 12 வருஷமாக ஒன்றா வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன விரிசல் வருது 2 பேருக்குள்ள, பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க த்ரிஷா. உடனே வந்து நான் அம்மா வீட்டுக்கு போகணும், என்னை கொண்டு விடுங்கிறாங்க. அம்மா வீட்டுக்கு காரில் கூட்டின்னு போகிறாரு அஜித். ஸோ போகிற வழியில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது ஆரோவோட. அதை வந்து ஓவர்டேக் பண்ணி திருப்பியும் போகிறாரு. போகிறப்ப வந்து கார் பிரச்சனையாயிடுது. ஸோ கார் பிரச்சனையானோன்னு அங்கே வழியில் வந்து அர்ஜுன் அண்டு ரெஜினா கசென்ட்ரா 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வேணால் வந்து த்ரிஷாவை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ண சொல்கிறேன், அங்கேருந்து உங்களுக்கு ஆளை அனுப்புகிறேன், நீங்கள் காரை சர்வீஸ் பண்ணிட்டு அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அஜித் ஓகேன்னு சொல்கிறாரு. ஸோ கூட்டிகிட்டு போய்ட்றாங்க த்ரிஷாவை அர்ஜுனும் ரெஜினாவும். ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை யாருமே. அவரே காரை சரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாரு. ரெஸ்டாரண்ட்டில் போய் பார்க்குறப்ப அங்கே த்ரிஷா இல்லை. அங்கே விசாரிச்சா யாருக்குமே தெரியல த்ரிஷாவை பற்றி. உடனே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே திருப்பியும் ரெஸ்டாரண்ட் வந்து விசாரிக்கிறப்ப தான் தெரியுது த்ரிஷா வந்து கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ யார் த்ரிஷாவை கடத்தினா, அர்ஜுனுக்கும் அஜித்துக்கும் என்ன தொடர்பு, அவங்க கூட போன த்ரிஷா வந்து என்ன ஆனாங்க, ஆரவுக்கும் அஜித்துக்கும் என்ன பிரச்சனை, இதெல்லாம் தான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ அஜர்பைஜானில் தான் முழுக்க 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 படம். ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் ஒரு சாங் அண்டு சின்ன சின்ன ரொமான்சஸ் வந்து ஒரு யூத்ஃபுல்லாக பழைய எங்காக ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கிற அஜித்தா காமிக்கிறாங்க. அதர்வைஸ் ஃபுல்லாகவே சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலோடு தான் அஜித் ட்ராவல் பண்ணுறாரு. முழுக்க முழுக்க ஒரு அஜர்பைஜானோட பாலைவனத்தில் தான் படமாக்கியிருக்காங்க. அதுவும் பெரும்பாலான காட்சிகள் காருக்குள்ளே டிரைவிங் அது மாதிரியே தான் இருக்குது. அஜித்துக்கு கைவந்த கலை கார் ஓட்டுறது அப்படிங்கிறதுனால அதிலே வச்சு பாதி படத்தை முடிச்சிருக்காரு. அதுவும் வந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கார்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்து அஜித்தினுடைய ஆக்டிங் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே வந்து த்ரிஷாவோட ஒரு காதல் சீக்வன்ஸில் அப்படியே காதல் ததுமா நடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியை காண போனதுக்கப்புறம் அந்த பரிதவிக்கிற கணவனாக ரொம்பவே அப்படியே ஒரு கண்களில் வந்து அந்த மிரட்சியோட காட்டி நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து அஜித் எங்கே தேடியும் மனைவி கிடைக்கல அப்படின்னோன்னா வில்லங்களோட மோதிர காட்சிகள் ஆக்ரோஷமாக மோதி இருக்காரு. ஸோ இது 3 வித பரிமாணத்தில் அஜித் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. அடுத்து த்ரிஷா பார்த்தீங்கன்னாக்க காட்சிகள் குறைவு படத்தில் அப்படின்னாலும் வர காட்சிகள் மனசில் பதிகிறாங்க. ரொம்ப அழகாக ஷட்டில் நடிச்சிருக்காங்க. அதுவும் சில சீன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு அழகு பதுமையாக நமக்கு காட்சி அளிக்கிறாங்க த்ரிஷா. அடுத்து ரெஜினா அண்டு அர்ஜுன் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. ரெஜினா ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. அர்ஜுன் வந்து வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னால் கூட இன்னும் கொஞ்சம் அஜித்துக்கும் அர்ஜுனுக்குமான அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்க 2 பேரோட போர்ஷன்ஸ் ரொம்பவே குறைவாக இருக்குது. ஷட்டுன்னு ஒரு ஃபைட்டில் முடிஞ்சிடுற மாதிரி தெரியுது. அடுத்து வந்து ஆரவுக்கு வந்து ஏதோ ஒரு சீன் மோதுறாரு, அடுத்து ஒரு சீனில் சண்டை போடுறாரு, அதோட செத்து போயிடுறாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அவருக்கும் ஒரு டைலாகோ இல்லை ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவரோட போர்ஷன்ஸும் அவ்வளோ தான் கொடுத்துருக்காரு மகிழ். இதை தாண்டி இவங்க ஒரு 6 பேர் தான் படம் ஃபுல்லாகவே வராங்க. அதை தாண்டி ஒரு சீன்ஸ் ரவி ராகவேந்திரா வராரு. அப்புறம் வந்து ஜீவா ரவி நடிச்சிருக்காரு த்ரிஷாவோட அப்பாவா. அப்புறம் வந்து த்ரிஷாவோட ஃப்ரெண்டாக நம்ம ரம்யா நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஒரு சீன் வந்து போகிறாங்க. இதை தாண்டி பெருசாக யாருக்குமே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. எல்லாமே காரு ட்ராவல் சண்டை இப்படியே தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய லென்த்தி டைலாக்ஸு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்லோவாக நகருது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வேகம் எடுத்தாலும் சில தேவையில்லாத காட்சிகள், தேவையில்லாத அந்த மாண்டேஜஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு சலிப்பு தட்டுது ரசிகர்களுக்கு. அதெல்லாம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிரிப்பியாக இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஸோ ஒரு 15 மினிட்ஸில் சொல்ல வேண்டியதை ஒரு 1 ஹவருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் இழுத்துட்டாரோ மகிழ் அப்படின்னு நினைக்க வைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு பக்கபலமாக இருக்கிறது அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவ்வளவு அமேசிங்காக பண்ணியிருக்காரு. குறிப்பாக அஜித் வரப்போகிறப்பெல்லாம் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அது வேறு லெவல் பிஜிஎம்.
அடுத்து வந்து கேமரா. கேமரா வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு கேமராமேன் பண்ணாலும் அடுத்து ஓம் பிரகாஷ் பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் அஜர்பைஜானை வந்து கேமராவில் காமிச்சு மிரட்டி இருக்காரு. ஒரு ஹாலிவுட் லெவலில் அந்த படம் இருக்குது பிக்சரைசேஷனில். ஸோ அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய ஹாட்ஸ்அப் சொல்லலாம். இதை தாண்டி வந்து மகிழ் திருமேனி. மகிழ் திருமேனி எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஹீரோ நமக்கு கிடச்சிருக்காரு அஜித், அவரை வச்சு பெரிய ஒரு மாசான படத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தினுடைய தழுவலை கையில் எடுத்துக்கிட்டு அதற்கு தக்கனாப்பில் அஜித்தை நடிக்க வச்சிருக்காரு. ஸோ இது மகிழுக்கான படமாக தான் முள்ளாவே இருக்க தவிர ஒரு அஜித்துக்கான படமாக இல்லை. அஜித்துமே வந்து ஒரு டைரக்டர் ஹீரோவாக தான் இதில் நடிச்சிருக்காரு. தான் ஒரு மாஸ் ஹீரோவா என்னை காமிங்க, எனக்கு பஞ்சு டைலாக வைங்க, ஒரு 10 ஃபைட்டு வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை அழகாக நடிச்சிட்டு போயிருக்காரு. ரொம்ப ஷட்டிலாக ஆக்ட் பண்ண வச்சுருக்காரு அவரை. இது ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அதில் ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா 2 வருஷம் கழித்து நம்ம தலையை பார்க்க வரோம் ஸ்க்ரீனில், கொண்டாடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கெல்லாம் இதில் வாய்ப்பே இல்லை. ஓப்பனிங்கில் வந்து என்னாச்சு அப்படின்னு ஒரு ஸ்கீன் ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து விசில் பறக்குது. அதுக்கப்புறம் அது சால்ட் அண்ட் பெப்பரில் இருக்குது. உடனே வந்து பழைய ஹேண்ட்ஸம் லுக்கில் ஃப்ளாஷ்பேக்கு கதை போகுது. அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்போ கொஞ்சம் எல்லோரும் கைத்தட்டி ஆரவாரப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே ஒரு சத்தமோ விசிலோ கிளாப்ஸோ கிடையாது. ரொம்ப மயான அமைதியாக இருக்குது தேட்டரு. கடைசியில் தான் திருப்பியும் ஓரளவுக்கு அஜித் ஃபைட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அஜித் அடிச்சிட மாட்டாரா, ஏன் இப்படி இருக்காருன்னு கேட்க வச்சிடுறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ரசிகர்களோட பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருக்காரு. அஜித்தை வந்து எந்த வித பர்ஃபார்மன்ஸும் எந்த வித ரியாக்ஷனும் ரிவெஞ்ச் எடுக்க விடாமல். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு மாதிரி போகுது படம். இருந்தாலும் இந்த விடாமுயற்சி படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் ரசிகர்கள் சைட்லேருந்து கேட்குறாங்க. ஆனாலும் ஏமாத்தலை படத்தை. ஸோ ஒரு நல்ல கதையை அஜித் மூலியமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு சஸ்பென்ஸ் அண்டு ஆக்ஷன் த்ரில்லராக கொடுத்துருக்காரு இந்த படத்தை மகிழ். நிச்சயமாக அவரோட உழைப்பும் அஜித்தோட இந்த 2 வருஷ உழைப்பும் வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த விடாமுயற்சி முயற்சி திருவினையாக்கும். நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 3.